பட்ஜெட் 2026ற்கு முன்னாடி எக்கனாமிக் சர்வே தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. எப்பவுமே அப்படி தான் பண்ணுவாங்க. எக்கனாமிக் சர்வே ஃபர்ஸ்ட்டு வரும். எக்கனாமிக் சர்வேல இருக்கக்கூடிய சில விஷயங்கள விரைவாக பார்க்கலாம். ஜிடிபி வளர்ச்சி நிதியாண்டு 2027ற்கு அவங்க கணித்திருப்பது 6.8லிருந்து 7.2% இருக்கும்னு. இந்த ஆண்டு அதாவது நடப்பு நிதியாண்டுக்கு அவங்க எதிர்பார்ப்பது 7.4%. அடுத்த நிதியாண்டிற்கு எதிர்பார்ப்பது 6.8லிருந்து 7.2%. சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஒரு பரிந்துரை கொடுத்திருக்கிறாரு. சோஷியல் மீடியா லிமிட்ஸ் வந்து ஏஜ் பேஸ்டாக இருக்கணும். நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோம். ஆஸ்திரேலியாவில் தடை விதிச்சிருக்கிறாங்க. 16 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து தடை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் ஆந்திர பிரதேஷ் அப்புறம் கோவான்னு நினைக்கிறாங்க. அவங்களும் பரிசீலனை செய்து வராங்க. இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கலாமான்றது பார்த்தோம் நம்ம செய்தியாக. இப்போ சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அந்த மாதிரியான ஒரு பரிந்துரையை கொடுத்திருக்கிறாரு அரசுக்கு. இன்ஃப்ளேஷன் நிதியாண்டு 2027 எவ்வளவு இருக்கும் என்ன கணிக்கிறாங்கன்னா மேனேஜபிள் லெவல்ஸில் தான் இருக்கும். ஆனால் 2026 காட்டிலும் அதிகமாகும். 2026 நிதியாண்டு குறைவாக தான் இருந்தது நம்ம பார்த்துருந்தோங்க. 2026 ஒப்பிடும்போது 27 அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் மேனேஜபிள் லெவல்ஸில் தான் இருக்கும். அது பெரிய கவலை இருக்காதுன்னு எக்கனாமிக் அட்வைசர் சொல்லியிருக்கிறாரு. ஹெட்லைன் சிபிஐ இன்ஃப்ளேஷன் எதிர்பார்ப்பது நிதியாண்டு 2027 3லிருந்து 4% இடையே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நிதியாண்டு 2026 1.7% இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆர்பிஐ அவங்க ஒரு டார்கெட்டாக வைத்திருப்பது வந்து அந்த ஒரு ரேஞ்ச் வைத்திருக்கிறாங்க. 6%க்குள்ளார தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரேஞ்ச் வைத்திருக்கிறாங்க. ஸோ கட்டுப்பாட்டில் தான் இன்ஃப்ளேஷன் இருக்கும்னு சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்ததாக ஃபிஸ்கல் டெஃபிசிட் குறித்தும் பேசியிருக்கிறாங்க. ஃபிஸ்கல் டெஃபிசிட் கீழே வரும் அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. நிதியாண்டு 2021 ஜிடிபியுடைய 9.2% இருந்தது ஃபிஸ்கல் டெஃபிசிட். நிதியாண்டு 2026 அவங்க எதிர்பார்ப்பது அல்லது இலக்கா வைத்திருப்பது 4.4%. ஜிடிபியுடைய 4.4%. ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட் குறையும் அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. ஃபிஸ்கல் டெஃபிசிட் நிதியாண்டு 2025 4.8% இருந்தது. ஜிடிபியுடைய 4.8%. ஆனால் அவங்க பட்ஜெட்டில் எதிர்பார்த்தது 4.9%. ஸோ அதை காட்டிலும் குறைவாகவே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றது சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. நிதியாண்டு 2026 அவங்க எதிர்பார்ப்பது 4.4%. ஜிடிபியோட 4.4% ஃபிஸ்கல் டெஃபிசிட்டா இருக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க. எஸ்ஐபி இன்ஃப்ளோஸ் அதிகரிக்குது அப்படின்ற ஒரு தகவலும் கொடுத்துருக்குறாங்க இந்த எக்கனாமிக் சர்வேல. அதாவது 7 மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு போகிறது வந்து 7 மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஈக்விட்டிஸ் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு போகிறது 7 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த காலகட்டத்தை ஒப்பிடுறாங்க அப்படின்னா 2010 ஆண்டுக்கு முன்னாடிங்க 10 ஆண்டுக்கு முன்னாடி 4000 கோடி ரூபாய் இருந்தது. நிதியாண்டு 2017 சராசரியாக 4000 கோடி ரூபாய் இருந்தது. ஆவரேஜ் மந்த்லி எஸ்ஐபி இன்ஃப்ளோ 4000 கோடி ரூபாயாக இருந்தது. இப்போ இந்த நிதியாண்டில் ஏப்ரல்லேருந்து நவம்பர் வரைக்கும் பார்க்கும்போது ஆவரேஜ் மந்த்லி எஸ்ஐபி இன்ஃப்ளோ வந்து 28,000 கோடி ரூபாய் எட்டியிருக்கு. அதான் அந்த 7 மடங்கு அதிகரிச்சிருக்குன்ற தகவல். எக்விட்டிஸ் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆரம்பிக்கிறாங்கன்றத எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்கிறாங்க. ஹவுஸ் ஹோல்ட் ஃபினான்ஷியல் சேவிங்ஸில் ஈக்விட்டிஸ் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு செய்யக்கூடிய சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிதியாண்டு 2012 2% இருந்தது. நிதியாண்டு 2025 15.2% உயர்ந்திருக்கு. அதே காலகட்டத்தில் பேங்க் டெபாசிட்ஸ் கீழே போயிருக்குங்க. முதல்ல இருந்தது 58% மேலே இருந்தது. அதிகமான நாட்கள் வந்து அதில் தான் சேவிங்ஸாக பண்ணிகிட்டு இருந்தாங்க 2012 முதல் நிதியாண்டில் பார்க்கும்போது. இப்போ அது 35% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் குறித்தும் ஒரு அப்டேட் இருக்குது. 14 செக்டர்ஸ்க்கு ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் வழியாக 2 லட்சம் கோடி ரூபாய் ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. இது வழியாக எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குன்னா 18.7 லட்சம் கோடி ரூபாய். எவ்வளவு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா 12.6 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது செப்டம்பர் 2025 வரைக்குமான டேட்டான்னு எக்கனாமிக் சர்வேல குறிப்பிட்டிருக்கிறாங்க. உதாரணத்திற்கு ஆட்டோ செக்டர் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா PLI இன்வெஸ்ட்மெண்ட் வழியாக 35,600 கோடி ரூபாய் முதலீடு வந்திருக்கு. 49,000 வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை அதிகரிக்கிறது வந்து ஒரு குளோபல் ரிஸ்க்குக்கான ஒரு சிக்னல்னு எக்கனாமிக் அட்வைசர் அவங்களுடைய எக்கனாமிக் சர்வேல குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்புறம் சில முக்கியமான மைல்ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்தியா வந்து டொமஸ்டிக் ஏவியேஷன் மார்க்கெட்டில் உலக அளவில் 3வது இடத்துல இருக்கிறாங்க. ஏர்போர்ட்ஸுடைய எண்ணிக்கை 2014 ஆண்டில் 74 இருந்தது. 2025 164 உயர்ந்திருக்கு. அதே போல் ஓவரால் ரெனியூபிள் எனர்ஜி அண்ட் இன்ஸ்டால்ட் சோலார் கெப்பாசிட்டி உலகம் முழுவதும் பார்க்கும்போது இந்தியா 3வது இடத்துல இருப்பதாக எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்கிறாங்க.